அன்புள்ள ரிஷபராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷபராசினருக்கு இதுவரை ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்த செவ்வாய் தங்களை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சென்றிருக்கிறார். பேச்சில் சூடு பறக்கும், உஷ்ணமாக காணப்படுவீர்கள். ஆகவே வார்த்தைகளை அளந்து பேசுதல் வேண்டும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் குடும்பத்தில் கணவருடன் பிள்ளைகளுடன் பேசும்போது சற்று பொறுமையாக சிந்தித்து பேசுதல் வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், மறுவார்த்தை கொள்ளும். 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு. அசட்டு தைரியம் தங்களுக்கு அதிகரிக்கும். ராசிக்கு 3இல் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பிறருக்கு கடன் தரக்கூடாது, வாங்குதல் கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன லாபங்கள் வரக்கூடியதுண்டு. சனி வக்ரகதியில் இருப்பதால் வேலையாட்களால் சின்ன சின்ன நெருக்கடிகள் தங்களுக்கு வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை தாங்கள் பெறலாம். உழைப்பு அதிகமாக இருக்கும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதே நேரத்தில் செவ்வாய் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் முறைப்படி ரிஷபராசினருக்கு 12ஆம் இடமாகிய விரயராசிக்கும் 7ஆம் இடமாகிய கலஸ்திர ஸ்தானத்திற்கும் உரியவர் செவ்வாய். 2இல் இருப்பதால் வருமானம் உயர வாய்ப்பு உண்டு. எந்த பிரச்சனையும் பேச்சால் பேசி காரியம் சாதிப்பீர்கள். குறுகிய பயணங்கள் நன்மை தரும். உடன் பிறப்புகளின் ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். குருவின் பார்வை தங்களுடைய நிதி நிலையை மேம்படுத்தும். முக்கியஸ்தருடைய அறிமுகத்தால் ஆதாயம் உண்டு. அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகலாம். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடுதல் கூடாது. அவசர பேச்சால் சிறு சிறு மனக்கசப்பு உண்டாகும். ரிஷபராசி பெண்கள் யோசித்து பேசுவது நல்லது. உடல் சூடு தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் தேவை. இந்த நேரத்தில் தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம். அதிக முதலீடுகள் வேண்டாம். மற்றபடி தங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் அதனை நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வழிவகுக்க வேண்டும். குடும்பத்தில் கணவர் பிள்ளைகளிடம் பேசும்போது மட்டும் சற்று அமைதியாக யோசித்து பேசுங்கள். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் வீட்டில் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். பாகவதம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.